ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்சிங். ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் கிளாம் மேக்கப் லுக் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்போயுமே மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அண்ட் ப்ரெப் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெப் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இந்த கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் அப்படிங்கிற அந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து டெய்லி வியருக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் இதை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ப்ரைமராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ டீட்டெயில் ரிவ்யூக்கு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுனா வாங்குங்க. ஸோ இதை நான் இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஸ்கின்னை மட்டும் ப்ரெப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, நம்ம லிப்ஸையும் வந்து ப்ரெப் பண்ணும். ரீசெண்ட் டைம்ஸில் வின்டர் அப்படிங்கிறனால என் லிப் வந்து ரொம்பவே ட்ரையாக சாப்டாக டார்க்காக மாறிடுச்சு. ஸோ டிண்டட் லிப் பாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மேபெலினோட டிண்டட் லிப் பாம் தான். ஸோ இதை வந்து நான் லைட்டாக மைல்டாக மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்தது நம்ம ப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த ப்ரோ கிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் பிளாக் ஷேடை வந்து எடுத்து நான் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு கேமராலே தெரியும் என்னோடய ப்ரோஸ் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது. நான் த்ரெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. நான் த்ரெட்டிங்கே பண்ணலை. ஸோ இருக்கிறத வச்சு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் போய் பண்ணணும், பட் டைம் இல்லாதனால ஜஸ்ட்டு நான் வந்து ஃபில் மட்டும் பண்ணிக்க போகிறேன். ஸோ இரெகுலராக தான் இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து இக்னோர் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் வந்து கேப்ஸை மட்டும் நான் ஃபில் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ அந்த இதிலே வேக்ஸ் இருக்கும் அந்த வெட் அண்ட் வெல் பேலட்லேயே. ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய ப்ரோஸ் வந்து லைட்டாக வந்து கோம் பண்ணி விட்டுக்கப்புறம் எனக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து ஐஷேடோக்கு வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ஒரு டெரக்கோட்டா ஆரஞ்சு வந்து நான் எடுத்து இதை வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வந்து ரெட்டு தான் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெட் மேக்கப் லுக் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரான்சிஷனாக இது வந்து ரொம்பவே அழகாக வந்து ரெட் கலரை வந்து பாப்அப் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக எல்லாருமே ப்ரௌன் போவாங்க, பட் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் அந்த ஆரஞ்சு சூஸ் பண்ணேன். அண்ட் பேஸ் ஷேடாக வந்துட்டு இந்த ரெட்டு வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். 2-3 ரெட் இருந்தது, பட் இந்த ஆப்பிள் ரெட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே நல்ல பிக்மெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எல்லா கலர்ஸும் உள்ள ஒரு பேலட் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெவல்யூஷன் பேலட் வந்து ரொம்ப வந்து சூப்பர்பாக இருக்குது, நல்ல பிக்மெண்டேஷனோடு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஒரு கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 2வது கண் அப்ளை பண்ணும்போது நான் ஷூட் பண்ணேன். ஸோ நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக திட்டு இல்லாமல் வந்து ஸ்மட்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததான் வந்து இந்த பிளாக் ஐ ஷேடோவை எடுத்து நான் லைட்டாக வந்து பாப்அப் பண்ணுற மாதிரி வந்து ஜஸ்ட்டு சென்டர் அண்ட் அந்த ஐலிட்ஸோட ஓரத்தில் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபுல் ஐஸ்க்கும் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து லைட்டாக மட்டும் வந்துட்டு இது பண்ண போகிறேன். ஏன்னா வெறும் ரெட்டுனா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி பிளாக்கும் இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும் அப்படின்றனால இந்த பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணி இதையும் வந்து இந்த ரெட்டோட வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஐஷேடோ லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு தெரில, கொஞ்சம் நல்லா வந்து பாப்அப் பண்ணி நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ லைட்டிங் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால கொஞ்சம் கரண கொடூரமாக இருக்கும். நான் கலர்பாரோட அந்த காஜல் எடுத்து நான் ஐலைனராகவும் காஜலாகவும் நான் ஃபில் பண்ணி என்னோடய ஐஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் டெரிபிளாக இருக்கும் க்ளோஸ்அப் ஷாட்டில், எனக்கு எடுக்க தெரியல கேமரா பிடிச்சி. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ஐஷேடோ லுக். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் நல்லா இல்லை, பட் தூரமாக பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த ப்ரைமர் லாக்மியோட ப்ரைமர் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து செகண்டாக வந்து நான் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிம் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளில் ரொம்ப சூப்பரான ப்ரைமர். ஸோ அடுத்து வந்து ஒரு illuminator வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து illuminator தான். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஹைலைட்டர் மாதிரி. நீங்கள் வந்து இதை வந்து பேஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டூயி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஒரு நேச்சுரல் ஸ்கின் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ், ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் ஹேண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து ப்ரஷ்ஷில் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். கொஞ்சம் டீசென்சியாக இருக்கட்டுமே, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறனால நார்மலாக அவசரத்துக்கு வந்து
கையில் தான் நான் blend பண்ணுவேன். கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு அழகான இப்போயே வந்து ஃபுல்லாக மேக்கப் போட்ட மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி வியருக்கு வந்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்கும். டைம் இல்லாதப்போ ஜஸ்ட் அதை மட்டும் போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த மேபலைன் ஃபிட்மிலேருந்து 128 வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய பேஸை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபவுண்டேஷன். நீங்கள் எல்லா வீடியோலையுமே நான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுலேயே நான் வந்து பெரிய டியூப்பு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னடா கன்சிலர் யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காண்டி தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நல்லா வந்து ப்ரஷ்ஷும் வந்து நான் இப்போ தான் யூஸ் பண்ண கொஞ்சம் பழகியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு பிளெண்டர் மாதிரி ஈஸியாக இல்லை. ப்ரஷ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அது ஈவனாக வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலேயுமே வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சீலர். நான் இப்போ தான் ஃபவுண்டேஷனுக்கு மேலே கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா மேபலைன் நியூயார்க்லேருந்து மீடியம் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே நீங்கள் போடும்போது வந்து உங்களுக்கு ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு வந்து அந்தளவுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் தான் இல்லை. பட் இருக்குது, நான் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபவுண்டேஷனுக்கு மேலே வந்து நான் போட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு வந்து நான் பிளெண்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த சைடு என்னோடய ஃபேஸை பாருங்கள். நான் பிளெண்ட் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் வந்து மேல் நோக்கி நல்லா லெஃப்டாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியுதா? இந்த பக்கத்தை பாருங்கள், இந்த சைடு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து கண்ணுக்கு கீழே வந்துட்டு ரொம்ப ஃபேஸ் தொங்கி போய் தெரியாமல் உங்களுக்கு நல்லா வந்து அப்லிஃப்ட் பண்ணி நல்லாவே காட்டும். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரிக். நீங்கள் இந்த ட்ரிக் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸி வந்து தெரியாது. அதாவது எப்படின்னா வியர்டாக தெரியாது. உங்களுக்கு அப்படியே ஃபவுண்டேஷனோட கரெக்டாக வந்து பிளெண்ட் ஆயிரும். இப்போ என்னோடய ஐலாஷை வந்து நான் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். கேர்ள் பண்ணிவிட்டு நான் அந்த மேபலைனோட மஸ்காரா வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா மஸ்காரா தான். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஃபால்ஸ் ஐலாஷஸ் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ என்னோடய கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் நான் அந்த மஸ்காராக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா பாப்அப் பண்ணி காட்டுச்சு. உங்களுக்கு கேமராவில் தெரியாது, பட் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ என்னோடய ஃபைனலாக வந்துட்டு என்னோடய மேக்கப் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து பர்பிள்லேருந்து பெய்ஜ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டூருக்கு வந்து நான் சுகரோட இந்த காண்டூர் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஷேட் நேம் ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வியார்டாக கன்றாவியாக என்னோடய ஃபேஸை வச்சுட்டு இந்த மாதிரி காண்டூர் வந்து நான் பண்ணிக்கிறேன். பவுட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக அந்த காண்டூர் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து வரைஞ்சி பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த சுகர் காண்டூர் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. அதனால நான் அதை மட்டும் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். பட் கண்டிப்பாக வந்து நான் இந்த காண்டூர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் மேட்சாக இருக்குது. கொஞ்சம் இந்த டபுள் சின்லாம் இல்லாமல் காட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ க்ரீமி காண்டூர் வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது ப்ளஷ்ஷுக்கு வந்து மேபலைன் ஃபிட்மிலேருந்து இந்த ரோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ளஷ்ஷை வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஆப்பிள் ஆஃப் த சீக்கில். ஸோ என்னோடய ஃபேவரட் ப்ளஷ் வந்து இதுதான் இப்போ ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அடுத்ததாக வந்து நான் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே மேபலைன்லேருந்து மாய்ஸ்சர் க்ரோம் ஹைலைட்டர் தான். கோல்டன் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான் அது. ஸோ என்னோட நோஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கும் அண்ட் என்னோடய சீக் போனில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நான் அது வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக எல்லாரோட ஃபேவரட் பார்ட் லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப் லைனராக வந்து இந்த மேபலைன் லிப் க்ரையான் அந்த ஷேட் நம்பர் 55 நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஷேட் நேம் தெரில, 7th சம்திங் ஷேட் நேம் தெரில, பட் ஷேட் நம்பர் வந்து 55. ஸோ இந்த பிங்க் டார்க் பிங்க்கு வித் ரெட் அண்ட் டோனில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து என்னோட லிப் லைனராக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உள்ளே வந்து லிப்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸஸ் கனடாலேருந்து MAAMOR ஷேட் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெட் லிப்ஸ்டிக். ஸோ பிங்க்கும் ரெட்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது அழகான ஒரு டோனில் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக நான் தோடு போட்டுட்டு அண்ட் என்னோடய ஹேரை வந்து பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இதுதான் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஈவ் மேக்கப் லுக் அப்படின்னு. ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே என்னோட கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.